ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி சுவையான மட்டன் எலும்பு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 10லேருந்து 15 பல் பூண்டு, இஞ்சி 2 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அந்த தண்ணி பதம் போகிற அளவுக்கு வறுத்துட்டு அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும்னு இல்லை, வெந்து வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்ததுன்னா போதும். இப்போ நல்லா ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்ததான் குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதனால் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. நான் இன்றைக்கி மட்டன் எலும்பு குழம்பு செய்கிறதுக்கு 1/4 கிலோ மட்டன் எலும்பு வாங்கியிருக்கேன். நல்லா தண்ணியில் கழுவிட்டு இந்த ஸ்டேஜில் இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். கறி நல்லா உருண்டு வரப்பாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கறி நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு கறி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். கறி மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் அரைச்ச விழுதை சேர்த்துட்டு நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரெல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் காமிச்சிருக்கேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம குக்கர் மூடி திறந்துட்டு ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கிடலாம். இறக்கும் போது மல்லி இலை தூவி இறக்கிடலாம். கமகமான வாசனையோட சுவையான மட்டன் எலும்பு குழம்பு எப்படி தயார் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். சூடான சாதம், இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.